போற்றுகின்றார். அதான் சொல்றார், அரணுக்கு அன்பிலார் அடியவர்க்கு அன்பிலார் எவ்வுயிர்க்கும் அன்பிலார் தமக்கும் அன்பிலார் என்று சொல்வார். அதாவது சொல்றார், அப்படி யார் ஒருவருக்கு அடியார் பெருமான் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு அடியார்கள் மேல அன்பு இருக்கும், அடியார் மேல அன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமான் மேல அன்பு இருக்கும் என்று சொல்லி இரு திறமும் அப்படி சொல்லுவார்கள் பெரியோர்கள். அப்படிப்பட்ட அடியார்களை எல்லாம் எப்படி வரவேற்பார்கள் அவங்க அந்த சீவன் முக்தர்கள் அப்படின்னு சொன்னா, ஆசையுடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய என்று சொல்லி சிவஞான சித்தியார் அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டை நமக்கு சொல்லுகிறார். அப்படியெல்லாம் அடியார்களை கண்ட ஒரு ஆசையோடு இருப்பார்கள் என்று சொல்றார். இதே மாதிரியோட நமக்கு பத்தராய் பணிவார் புராணத்திலே சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். பத்தராய் பணிவார் என்று சொன்னால் சீவன்முக்த அடியார்கள். அவங்க அடியார்கள்ட்ட எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதே சொல்றார். ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் பூசி மிக புதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கண்டடைந்தார் நினைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த சரியத்தில் சொல்றாருங்க. அதாவது ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால், பெருமானிடத்திலே அன்பு கொண்ட அடியார்களை அந்த சீவனும் அடியார்கள் கண் பார்த்தா என்ன செய்வாங்களாம், அதாவது கூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கண்டடைந்தார் போல் அணைந்து என்று சொல்லி சொல்றார். அதாவது ஒரு தாய் பசுவின் பின்பாக ஒரு கன்று எப்படி அன்போடு பணிந்து செல்லுமோ அதுபோல பணிந்து சென்று அவர்கள் அவர்களிடத்திலே அன்பாக பேசுவார்கள், அப்படியே பணிவோடு இருந்து பணி செய்வார்கள் என்று சொல்லி நமக்கு அந்த சரீரத்திலே நம்முடைய சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். இப்படியெல்லாம் அடியார்களை கண்டால் நல்ல ஒரு அன்போடு இருக்கக்கூடியவர்கள் பக்குவமுடைய சீவன்முக்த அடியார்கள் என்று சொல்வார்கள். அப்படி அதாவது உரையா முன்னம் எதிரேற்று ரொம்ப முக்கியம். எதிரேற்றெல்லாம் எதிர்கொண்டு வரவேற்பது.